என்ன மோகனா, என்ன ஒரு மாதிரி கிறுக்கலா இருக்க? என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்லடி. ம். எனக்கு என்னமோ எல்லாமே லூப்ல போற மாதிரியே இருக்கு. பேசினதே பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி என்ன ஆச்சு? என்ன பேசுனாங்க? யார பத்தி சொல்ற? முதல்வர் வந்து ஜெர்மனி பயணம் போயிட்டு வந்தார்ல, ஆமா. அத பத்தி கேள்வி கேட்கும்போது, ம். அவர் சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருக்காரு. வேற எதுவுமே மாத்தவே மாட்றாருப்பா. ஓ! நீ அத சொல்றியா? தொகுதி மறுவரையறை, நீட், எஸ்ஐஆர், கல்வி நிதி மறுப்பு, இந்தி திணிப்பு, கீழடி அறிக்கையை மறைக்கிறதுன்னு இந்த லிஸ்ட் பெருசா இருக்கு. அதையெல்லாம் பொதுமக்கள் கிட்ட எடுத்து சொல்லி கடுமையா எதிர்க்கிறதுனால தான் திமுகவை டார்கெட் பண்றாங்க. ஐயய்யய்ய! இந்த நீட் எக்ஸ்பிளனேஷனா இருக்கட்டும், கீழடி அகழ்வாராய்ச்சியா இருக்கட்டும், இத பத்தி தெளிவான விளக்கம் குடுத்து எவ்வளவோ முறை பேசினாலும், ஏன் முதல்வர் மட்டும் இத பத்தியே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காரு? என்ன காரணமா இருக்கும்? அதாவது அவங்கள பத்தி மக்கள் கிட்ட ஒரு கெட்ட எண்ணத்தை உருவாக்கணும் அப்படின்னா இப்படி பேசினாதானே பொழைச்சிக்க முடியும். ஆமா. இதே நம்ம பேசாம விட்டுட்டோம்னா இவங்க செஞ்ச எல்லா விஷயத்தையும் நம்ம தோன்ற மாதிரி ஆகி போடுமே. அந்த ஒரு காரணத்தினாலதான் இதையே பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க செய்யற விஷயத்தெல்லாம் தோன்றணும்னு அவசியம் இல்ல. சும்மா பார்த்தாலே மக்களுக்கு தெரியும். இவ்வளவு ஏன் எல்லாத்துக்கும் பதில் தர மாதிரி முதல்வர் அவர்கள் அந்த வீடியோல பேசியிருக்காரு இல்லையா? அத பார்த்தாலே உனக்கு எல்லாமே டீட்டெயிலா தெரிஞ்சிரும். அப்படி என்ன பேசியிருக்காரு? பாஜகவை எதிர்க்கிறதா வெளியில நிறைய பேர் சொல்லிக்கலாம். ஆனா அனுபவம், வலிமை, கொள்கை தெளிவோடு பாஜகவை தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் திமுகட்ட மட்டும்தான் இருக்குது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் திமுக ஆட்சி நீடித்தாதான் தமிழ்நாடு இதே போல் தொடர்ந்து தலை நிமிர்ந்து நடக்க முடியும்னு தெளிவாக இருக்காங்க. சிரிக்க கூடாதுங்க மோகனா. அதாவது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்காங்க. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்களாமா. திமுக ஆட்சி தொடர்ந்து நின்னாதான் வந்து கண்டிப்பா நம்மளால நிம்மதியா இருக்க முடியும்னு மக்கள் நினைக்கிறாங்கன்ற மாதிரி இந்த சொல்லியிருக்காரு. வார்த்தையை விட்டுட்டியே. ஆ. அனுபவம், ஆற்றல், ம். வலிமை, கொள்கை. ஆ. எங்களுடைய கொள்கை பிடிப்பு என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்ட்ராங்கான கொள்கையோட தான் பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருடைய கொள்கை என்னன்னு அவருக்கு தெரியுமா முத? தெரியும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே நம்ம உடன்பிறப்புகள்லாம் பேசிக்கிறாங்க. உனக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன் இரு. ம். இத பாரு. ம். நீங்க யாரோ கேட்டுட்டு இருக்காங்கல்ல, பெரிய பெரிய பதவியில உட்காந்துக்கிட்டு திராவிடனா என்ன, திராவிடனா என்ன, இப்ப நடந்திருக்க இந்த கல்யாணம் இதுதான் திராவிடம். அடேங்கப்பா, கொள்கையெல்லாம் விடு. திராவிடம் அப்படின்றதுக்கான அர்த்தமே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஏன் நம்ம அக்கா வைஷ்ணவி அவர்கள் கூட திராவிடத்தை பத்தி கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுன்னு ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்களே. ம். திராவிடம்னா என்ன அப்படின்றது? திராவிடம் அப்படிங்கிறது ஐடியால ஸ்கிப் பண்ணிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன், பெரிய பெரிய தலைவர்களுடைய வரலாறு பத்தி தெரியும், திமுக கட்சி எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி தெரியும், மக்களுக்காக அவங்க உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்தை அப்படியே சமாளிச்சாங்க. அந்த மாதிரி தான் திமுக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளும் சரி, ஒரு அமைச்சரும் சரி, ஏன் நம்ம முதலமைச்சருமே அப்படித்தான் ஒரு பாயிண்டா சொல்லி சமாளிக்கிறாருன்னு நினைக்கிறேன். சோ இவங்க கொள்கை அப்படிங்கறதையும் தாண்டி முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் திராவிடம் என்றால் என்ன என்று அறிய வேண்டும் அப்படின்னு நான் சொல்லல. மக்கள் எல்லாம் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. சரி, அதை விட இதை கொஞ்சம் பாரு. ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை முன்னெடுப்புல 1 கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் இணைஞ்சிருக்காங்க. எப்படி 1 கோடிக்கும் அதிகமான தமிழக மக்கள் வந்து இந்த ஓரணியில் தமிழ்நாடு மூலமா திமுக இணைஞ்சிருக்காங்களாமா. அதாவது ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொடுத்து மக்களை ஏமாத்தி அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லியும் நிறுத்தாம இந்த மாதிரி தானே ஆளை இணைச்சாங்க. ஆமா, அதாவது சீக்கிரட்டா இணைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல நிறைய வேலைகள் பண்ணி கடைசியில வந்து உச்சநீதிமன்றம் எல்லாம் இல்ல நீங்க ஓடிபி எல்லாம் வாங்கக்கூடாது, முதல்ல மக்கள் கிட்ட நம்பரே வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிருந்தாங்கல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஜூலை 1ஆம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஆரம்பிச்சாங்க. ஓரணியில் தமிழ்நாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திமுகல உங்களுக்கு வந்து திமுக கட்சியோட செயல்பாடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க திமுகவோட நிர்வாகியா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பாயிண்ட கொண்டு வந்து மக்கள் கிட்ட சொல்லி அது மூலமா இணைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அது ஒர்க் அவுட் ஆல நம்ம வேற ஏதாவது எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 10 நாள்லயே உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 இடங்கள்ல முகாம் போட்டாங்க. முகாம் போட்டு என்ன லட்சணத்துல எங்கச்சு எல்லாருக்குமே தெரியுமே. அடுத்த 10 நாளே நலன் காக்கும் ஸ்டாலின் இப்படி எத்தனை தான் ஆரம்பிப்பாங்க. ஆமா, அது எல்லாத்தையும் தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுல முக்கியமா முதல்வர் பேசியிருக்கிறத கேள. தமிழ்நாட்டை தலைவடியும் விடமாட்டோம்னு உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருடைய மனசுலையும் இருக்கிற உணர்வைத்தான் முப்பெரும் விழாவிலையும் வெளிப்படுத்தி இருக்கிறோம். உங்க ஆட்சியில நிறைய புது புது திட்டங்கள் செயல்படுத்துறீங்க. இதற்கான வரவேற்பு எப்படி இருக்கு? நம்ம திராவிட மாடல் ஆட்சியில கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், திராவிட மாடல் ஆட்சியில நீ இப்போ சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதுல முதலாவதா முதல்வரே சொன்ன மாதிரி மகளிர் உரிமை திட்டம். ஆனா அதுல நீ ஒரு விஷயத்த நோட் பண்ணியா?
இதுக்கு முன்னாடி மகளிர் உரிமை திட்டம் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ என்ன கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு பேர் அதுதான் சொல்றாங்க. எனக்கும் புரிய மாட்டேங்குது. அரசு சார்புல குடுக்கப்படுற திட்டங்கள்ல எதுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய பேரை எடுத்துட்டு வரீங்க? சரி, முன்னாள் முதலமைச்சர் அவரு, அதனால அவர் பேரை வச்சோம் அப்படின்னு இருக்கட்டும். ஆனா அரசு சார்புல குடுக்கப்படுற திட்டத்துக்கு இந்த மாதிரி தனிநபருடைய பேரை வைக்க கூடாது அப்படின்னே சொல்லிருக்காங்க இல்லையா? ம். சரி, பேரை வச்சது கூட இருந்துட்டு போட்டோம். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபான்னு சொல்றாங்க. அது எல்லா மகளிருக்கும் போச்சா? எல்லா மகளிருக்கும் போகவே இல்ல. அது ம். சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 10,000 இடங்கள்ல முகாம் போட்டாங்க பாத்தியா? அங்க போயிட்டு எல்லா பெண்களுமே மனு கொடுத்தாங்க. ம். மனு கொடுத்த உடனேமே அத கூட சரியா கவனிக்காம மனு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போற ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா என்ன லட்சணத்துல இந்த திமுக ஆட்சி இயங்கிட்டு இருக்கு அப்படின்றத மக்கள் தான் பார்க்கணும். ஃபேர் லவ்லி பாட் பவுடர் எல்லாம் சிங்கார் குங்குமம் பல பலன்றது 1000 ரூபாய் வச்சா. ஆமா, அடுத்த திட்டம் என்னன்றத அவரே சொல்லுவாரு. விடியல் பயண திட்டம். இத பத்தி நீங்க சொல்லுங்க மோகனா. நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். இந்த மகளிர் விடியல் பயணம் அப்படின்றது எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியதான் செய்யும். ம். படிக்கட்டு இல்ல, சேர்ஸ் வந்து சரியா இல்ல, பஸ்ல ஏறினா கூட நீ ஓசியில தானே வர அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறதா இருக்கட்டும். இன்னொரு பஸ்ல காசு கொடுத்து போனா கூட உனக்கு தான் ஓசி பஸ் வருதுல, நீ இறங்கி அங்க போன்னு சொல்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி மகளிரை இழிவுபடுத்திட்டு பஸ் கொடுத்துருக்கோன்ற பேரையும் வச்சுக்கிட்டு ரொம்ப இதா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு கூட என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து செங்கம் செல்லக்கூடிய பகுதியில வந்து ஒரு அரசு பேருந்து போயிருக்கு. அதுல ஒரு 30-40 பயணிகள் வந்து போயிட்டு இருந்திருக்காங்க. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இது மழைக்காலம் வேற இல்ல, ஆமா. மழை வந்து அதிகமா பெஞ்சிருக்கு. பெஞ்ச உடனேமே மேல் கூரை சரியில்லை அப்படின்றதுனால பஸ்ல ஃபுல்லா தண்ணி ம். நினைச்சுக்கிட்டே பயணிகள் இருந்திருக்காங்க. இந்த லட்சணத்துல தான் அரசு பேருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பயணியில ஒருவர் வந்து வீடியோவை எடுத்து போட்டிருக்காரு. இந்த வீடியோ மட்டும் இல்ல, நம்ம வந்து நிறைய வீடியோ பார்த்திருப்போம். அரசு பேருந்து எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்றது நிறைய வீடியோ பார்த்திருப்போம். உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேருந்துகளை வச்சுக்கிட்டு தான் மகளிருக்கு இலவச பேருந்து கொடுத்துருக்கோம், மகளிருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா இந்த சொல்லி காட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பெண்களை இழிவா ட்ரீட் பண்றதா இருக்கட்டும், இது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு திமுக அரசு சார்பில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சரி, அடுத்த திட்டத்தை பார்த்துருவோம். காலை உணவு திட்டம். காலையில டிஃபன் போட்டுருவேன், பசங்க சாப்பிட்டு இல்லையாவும் 2 முட்டையோட ராத்திரியில் ஏதாவது இல்லை. ராத்திரி சாப்பாடு பகல் சாப்பாடு நம்மளுக்கு. அவன் என்ன ப்ரொடியூஸ் பண்றதுதான். காலை உணவு திட்டமா? உணவு ஆனா தரமா இருக்கா? உணவு தரமே இல்லையே. நல்லா இருந்தானே எல்லா இடத்துலயும் கம்ப்ளைண்ட் வருது. இது மட்டுமா? அரசு பள்ளிகளோட தரம் அப்படின்றது தரம் தாழ்ந்து தான் போயிட்டு இருக்கு. எல்லா பெற்றோர்களுமே வந்து அரசு பள்ளியில பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா பெண்களா இருக்கட்டும், பெண்களுக்கு இந்த பாலியல் குற்றங்கள் அதிகமா அங்கதான் நடக்குது. யாருமே கவனிக்க மாட்டாங்க. இதுலயும் குறிப்பா ஆசிரியர்கள் மூலமா மாணவிகளுக்கு துன்புறுத்தல் நடக்குது அப்படின்னா அதுவும் இந்த அரசு பள்ளிகள்ல தான் இப்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ம். இன்னொரு பக்கம் பார்த்த அப்படின்னா அந்த அரசு பள்ளி கட்டிடங்கள் இருக்கு பாத்தியா, ஆமா. அதெல்லாம் உடைஞ்சு விழுகிறது. ம். பேரண்ட்ஸ் வந்து போய் கேட்டாலுமே அதற்கு சரியான நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அரசு சார்ந்த அரசு பள்ளிகள் சார்ந்தும் இந்த அரசு நிதி உதவி பெறுது பாத்தியா, அந்த பள்ளிகள்லயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கதானே செய்யுது. ஆமா, நீ சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. நேத்து பார்த்தோம் அப்படின்னா திருச்சி துறையூர்ல வந்து ஒரு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியை வந்து நம்ம அரசு சார்பில் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் மதிப்புள்ள பள்ளின்னு வச்சுக்கோயேன். ம். இன்னும் அந்த ஸ்கூல் வந்து திறக்கவே படல. அதுக்குள்ள அந்த ஸ்கூலோட மேற்கூரை வந்து பேந்துட்டு வந்து விழுந்திருக்கு. ம். அது விழுந்ததுனால அங்க இருக்க பெஞ்சஸ் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. நல்ல வேளை ஸ்கூல் இன்னும் திறக்கப்படல. அதனால ம். மாணவ மாணவிகள் யாரும் இல்லைன்றது ஓகே. திறக்கப்படாத ஒரு புது ஸ்கூல்லயே 30 லட்சம் மதிப்புள்ள கட்டிடம் இப்படி பேந்துட்டு வந்து விழுவுதுன்னா ம். எப்படி தரமான இடத்துல அந்த கல்வி இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த அரசு பள்ளிகளுடைய தரம் அப்படின்னு சொல்லி பேசும்போது இன்னொரு ஒரு விஷயமும் ஞாபகம் வருது. என்னன்னா அரசு பள்ளிகளையே டாஸ்மாக் மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு அவல நிலை வந்து இந்த ஆட்சியில தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்துல பார்த்த அப்படின்னா ஒரு ஊராட்சி ஒன்றிய அரசு மேல்நிலை பள்ளி இருக்கு. அந்த அரசு மேல்நிலை பள்ளியை அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு 6-7 பேர் வந்து டாஸ்மாக் மாதிரி மது அருந்துறது, குடிச்சிட்டு பாட்டில் அங்கேயே கீழே போடுறது, தமிழ்நாடால் தடை செய்யப்பட்ட அந்த குட்கா பொருட்கள்லாம் பயன்படுத்திட்டு அங்க போடுறது, இது எல்லாமே அரசு பள்ளிகள்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்ல, இவ்வளவையே அதாவது பொதுமக்கள் இப்படி பண்றாங்க, அரசு பள்ளிகள் இப்படி நடக்குதுன்னு நம்ம யாரையோ குற்றம் சாட்டுறோம். ஆனா நீ சொன்ன மாதிரி இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் இருக்கு இல்லையா, இந்த முகாம்களே கூட நிறைய இடங்கள்ல அரசு பள்ளிகளை தான் நடந்தது. அதாவது குறிப்பிட்ட நாள்ல அந்த ஸ்கூலுக்கு மட்டும் லீவ் விட்டுட்டு மாணவ மாணவிகளை வர வேணான்னு சொல்லிட்டு அதை வந்து முகாம்கான இடமா மாத்திக்கிறாங்க. அதாவது உங்களால ஒரு தனியார் பள்ளியில அதை பண்ண முடியுமா? முடியாது. அப்போ அரசு பள்ளியில ஏழை மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க, எங்களுக்கு தரமான கல்வி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில படிக்கிறாங்க. அவங்க தானே போனா போகட்டும், ஒரு நாள் லீவ் விட்டா அவங்க படிப்பன குறைஞ்சா போயிட போகுது அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவங்களுக்கு ஒரு நாள் லீவ் விட்டுட்டு நீங்க அங்க வந்து உங்களோட முகாம் நடத்துறீங்களா? கவர்மெண்டே இதை பண்ணுதுன்னா யார கேள்வி கேட்க முடியும்ன்றத எனக்கு தோணுது. சரி, இந்த பள்ளி கல்வித்துறைன்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்கே, அவங்க என்னதான் பண்றாங்க? ஆமா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய
அவங்களுடைய பக்கங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம் இந்த எக்ஸ் தளத்துல அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவான வீடியோக்களா மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு விஷயம் தப்பா நடந்திருக்கு அதை நம்ம சரி செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான முகாந்திரம் எதுவுமே இருக்காது. வழக்கம் போலதான் அவருமே ஒரு உடன்பிறப்பு தானே. ஸோ அவரும் என்ன செய்வாரு, பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்க இது செஞ்சிருக்கோம் அது செஞ்சிருக்கோம் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர இந்த மாதிரியான விஷயங்களை கவனிச்சு எப்போ சரி பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆக மொத்தம் இந்த திமுக ஆட்சியில அரசு பள்ளிகளை கை கழுவி விட்டுட்டாங்க. ஆமா அதுதான் உண்மை. சரி இந்த திட்டங்களை பத்தியாவது நம்ம கேள்விப்படுறோம், இவ்வளவு விஷயங்கள் பாக்குறோம், குறைகள் பேலன்ஸ் இருக்க திட்டங்களை பாரு. புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. ரைமிங்கா இருக்குல்ல. ஆமா அது என்ன புதுமை பெண் திட்டம், அதுக்கப்புறம் இன்னும் 2 திட்டம் எல்லாம் சொன்னாங்களே அதெல்லாம் எங்கெங்க இருக்கு? இல்ல புதுமை பெண் திட்டத்துல இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு அமைச்சர் இருக்காரு. அந்த அமைச்சர் என்ன பேசினாருன்னு தெரியுமா? நாங்க வந்து மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், மகளிருக்கு மட்டும் இல்ல, இப்போ ஒரு வீட்டுல அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா மகளுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறோம். அந்த 1000 ரூபாய் வச்சு நீங்க என்ன வேணா பண்ணுங்க, பாய் ஃப்ரெண்டு கூட போன் பேசுங்க, ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகாத வார்த்தைகளை பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. பொண்ணு அவளுக்கு ஒரு 1000 ரூபாய் கையில கொடுக்குறோம், நீ பசங்களோட சினிமா போனா அங்க பணம் கேட்காத, ஒரு செல்போன் வாங்கி வச்சுக்கோ, நைஸா பேசு, என்ன ஒண்ணா பண்ணு. அதாவது எந்த ஒரு விஷயம் இவங்க கொடுக்கறதா இருந்தாலும் அது எல்லாமே மக்களினுடைய வரி பணம் தான், அவங்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களை அரசாங்கம் சார்பில் கொடுக்குறாங்க. ஏதோ இவங்க கிட்ட இருக்கிற காசை எடுத்து மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை தர மாதிரியும் புதுமை பெண் திட்டத்துல 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரியும் எதுக்கு இந்த பில்டப் அப்படிங்கறதா எனக்கு புரியவே மாட்டேங்குது. வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? மக்களை தேடி மருத்துவம்னு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இதில் பல திட்டங்களை மற்ற மாநிலங்கள்லையும் பின்பற்ற தொடங்கி இருக்கிறாங்க. இதோட தொடர்ச்சியாக தான் உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாய் மாணவர் திட்டம், அன்பு கரங்கள் போன்ற திட்டங்களை தொடங்கி இருக்கிறோம். அடுத்த 4 திட்டங்கள் உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின். ஆமா உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின். இந்த திட்டம் ஆரம்பிச்சதோட சரி, அதுக்கப்புறம் எங்க போச்சு அப்படின்னே தெரியல. உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு 10,000 இடங்கள்ல முகாம் அமைச்சாரு. இதுக்கு முன்னாடி அதிமுக பீரியட் இருக்கும்போது பார்த்தேன் அப்படின்னா பெட்டியை தூக்கிட்டு போயிட்டு ஒரு கிராமத்துக்கா போயிட்டு உங்களுடைய குறைகளை நீங்க எழுதி இதுல போடுங்க, நான் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா ஆட்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அந்த குறைகளை எடுத்து படிச்சு முடிச்சிட்டு அதற்கான தீர்வை நான் கொடுக்கறேன்னு சொல்லி சொன்னாரு. அந்த பெட்டியெல்லாம் என்னாச்சு? பெட்டி என்னாச்சுன்னு தெரியல, அந்த பூட்டு சாவியை தொலைச்சாரா என்னன்னு தெரியல. கேட்டோம்னா நான் வந்து குறைகளை படிச்சுட்டேன், தீர்த்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்களோட ஸ்டாலின் முகாம்ல கொடுக்குற அந்த மனுக்களே ஆத்துலையும் குப்பையிலையும் தானே கிடக்குது. ஆமா அது என்னமோ கரெக்ட் தான். நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கறது அப்படிதான், வீடு தேடி மருத்துவம் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எவ்வளவு மருத்துவ முகாம்கள் நடந்திருக்கு, மக்கள் எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க. அடுத்த தாயுமானவன் திட்டமா இருக்கட்டும், அந்த திட்டத்தை பத்தியும் அவ்வளவு தூரம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அன்பு கரங்கள் திட்டம், பெற்றோர் இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் கொடுக்கற திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ இது எல்லாமே பேரெல்லாம் கேட்க உண்மையானவே நல்லா இருக்கு. தாயுமானவன் திட்டம், அன்பு கரங்கள் திட்டம் எவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுதா, இதெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் மக்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கு, எவ்வளவு பேர் இதனால பயனடைகிறாங்க அப்படிங்கறதா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இவர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இதுக்கு முன்னாடி திமுக சார்பில் பெருசா தம்பட்டம் அடிச்சுக்கிட்டது என்ன, மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை நாங்க கொடுத்துருக்கோம் தான். ஆனா இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல அதிகபட்சமா வந்த மனுக்கள் எல்லாமே எங்களுக்கு உரிமை தொகை வரல, சீக்கிரமா ப்ராசஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கறதா. அப்போ என்ன அர்த்தம், நீங்க திட்டமெல்லாம் நல்லா தான் போடுறீங்க, ஆனா அது எக்ஸிக்யூட் பண்ற விதம் தான் சரியில்லை. நீங்க போடுற திட்டத்துல 10% கூட மக்களுக்கு முழுசா போய் சேரல. ஆனா திட்டத்தோட பேரை மட்டும் வரிசையா அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. சரி, இதுல எனக்கு ஒரு கேள்வி வருது. திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு. இந்த 4.5 வருடங்கள் எந்த திட்டத்தையுமே அறிமுகப்படுத்தாம மக்களுக்கு கொண்டு வராம ஏன் இந்த கடைசி 6-7 மாசத்துல எல்லா திட்டத்தையும் ஒன்னொன்னா ரிலீஸ் பண்றாங்க? இதுதான் ஊருக்கே தெரிஞ்ச பதிலாச்சே. தேர்தல் வருது, தேர்தல் நேரங்கள்ல எங்களுக்கு பேசுறதுக்கு பாயிண்ட்ஸ் வேணும். இப்ப இது எவ்வளவு பெரிய பாயிண்ட், தேர்தல் பிரச்சாரம் முழுக்க, அதாவது 4.5 வருஷம் முழுக்கவே நீட்டை ஒழிச்சிருவோம், ஒன்றிய அரசு எங்களை வஞ்சிக்குது, கீழடிக்கு பெர்மிஷன் தரல, ஹிந்தி திணிப்பு, அப்புறமேட்டுக்கு ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதி தர மாட்டேங்குது, இந்த மாதிரி மத்திய அரசு குற்றம் சாட்டியே 4.5 வருஷத்தை ஓட்டி இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த திட்டங்கள் ஒரு 10 திட்டத்தோட பேரை மட்டும் வச்சு தேர்தல் பிரச்சாரத்தையே முடிச்சிட மாட்டாங்க. நீ கேட்ட கேள்விக்கு அவரே கூட பதில் சொல்லியிருக்காரு. தொடக்கம்தான், எங்களுக்கு இன்னும் நிறைய பணிகள் இருக்கு, நம்ம செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 100 ஆண்டுகளில் நாம் அடைஞ்சிருக்கக்கூடிய முன்னேற்றம் என்பது ஒரு குழந்தை நடை பழகிற மாதிரி தான். ஓஹோ, குழந்தை வந்து நடை பழகினதுக்கே இந்த லட்சணமா? அப்ப ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், தமிழ்நாடு தாங்காது. இன்னும் நம்ம உலக அளவில் போட்டி போட்டு ஓடணும். அதுக்கான பணிகள் திராவிட மாடல் 2.0லையும்
தொடரும். கேட்டல, இதுல திராவிட மாடல் 2.0 வேற வரப்போகுதான். முக்கியமா இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, திட்டங்களை அறிவிச்சு மக்களை கவர்றது எப்படி அப்படிங்கறத நல்ல திமுக உடன்பிறப்புகள் புரிந்து வச்சிருக்காங்க. அதை பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். ஏன்னா மக்களான நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், திட்டம் அறிவிச்சிட்டாங்க சூப்பர் அப்படின்னு மட்டும் இல்லாம, அந்த திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் அது எப்படி ப்ராசஸ் ஆகுது, எனக்கு 1000 ரூபாய் கிடைச்சா போதும் அப்படின்னு யோசிக்காம மத்தவங்களுக்கும் கிடைக்குதா, ஆனா எனக்கே இங்க கிடைக்க மாட்டேங்குதுங்கிறதா இங்க நிறைய பேர்த்தோட பிரச்சனையா இருக்கு. சோ இவ்வளவு திட்டங்கள்னு எடுக்கிறப்போ எவ்வளவு பேர் உண்மையானவே பயனடைறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறமா நம்மளுடைய ஓட்டு அப்படிங்கறத செலுத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னா, மகளிர் ஓட்டு எங்களுக்குதான், என்ன ஆனாலும் மகளிர் எங்களுக்கு ஓட் போட்டுருவாங்க. அப்படி அவங்க ஸ்ட்ராங்கா நம்புறதுக்கு காரணம், நாங்க தான் 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு அறிவிச்சிட்டோம்ல, நாங்க தான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தாய் மாணவன் திட்டம்ல 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம்ல. சோ பெண் குழந்தைகள், பெண்கள் இவங்களெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டோம், எப்படி நமக்கு ஓட்டு கிடைச்சிடும்னு ஒரு கனவு கோட்டையிலே இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மகளிரை மட்டுமா, மத்திய அரசு நோக்கி நிறைய கேள்விகளையும் வச்சிருக்காங்க. மத்திய அரசு வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, மத்திய தரப்புல இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க, பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன நல்ல விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காரு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கு என்ன நல்ல விஷயங்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம போன பதிவுகளுக்கு முந்தின பதிவுலேயே பார்த்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை மறக்காம பாத்துருங்க. முதல்வரோட இந்த திட்டங்கள் பத்தி ஒவ்வொன்றா அறிவிச்சுக்கிட்டே வராரு. சோ இந்த திட்டங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆஃபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன் எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. பெஸ்ட் பேக்கேஜஸ், எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் ஃபுல் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேரண்டி. சோ எதுக்கு வெயிட்டிங்? ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்போவே கான்டாக்ட் பண்ணுங்க. ராபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேல இவங்க ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.